திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகைகளில் ஒருவரான சவுகார் ஜானகி தனது 94வது வயதில் காலமானார். சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று பிற்பகல் 1:59 மணியளவில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 தசாப்தங்களுக்கும் மேலாக நடித்த அவரது திரைப்பயணம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாவின் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சவுகார் ஜானகியின் வாழ்க்கை சினிமாவில் வெற்றி பெற்ற கதையாக மட்டுமல்லாமல் பல்வேறு சவால்களை கடந்து வந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணமாகவும் அமைந்திருந்தது. 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த சவுகார் ஜானகி சிறு வயதிலேயே கலை மீது ஆர்வம் கொண்டிருந்தார். தனது 14வது வயதில் வானொலியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தொடங்கிய அவர் பின்னர் வானொலி கலைஞராகவும் பணியாற்றினார். அவரது குரலும் திறமையும் பலரது கவனத்தை ஈர்த்த நிலையில் திரைப்பட வாய்ப்பும் தேடி வந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருக்கு மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அவர் 15 வயதில் திருமணம் செய்ததாகவும் திருமணத்திற்கு பிறகு தனது 17வது வயதில் குழந்தைக்கும் தாயானார் எனவும் அவரது பழைய பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக கைக்குழந்தையுடன் மீண்டும் வேலை தேடும் பணிக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் சினிமா கதவு மீண்டும் திறந்தது. இன்றைய தலைமுறைக்கு ஆர்ஜே என்பது நவீன கால அடையாளமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலேயே வானொலியில் தனது குரலால் கவனம் ஈர்த்தவர் சவுகார் ஜானகி. வானொலியில் பணியாற்றி கொண்டிருந்த போதே அவரது திறமையை கவனித்த இயக்குனர் PN ரெட்டி அவருக்கு சினிமா வாய்ப்பு வழங்க முன்வந்தார். குடும்பத்தினர் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வாய்ப்பு உடனடியாக கைகூடவில்லை. பின்னர் குழந்தையுடன் மீண்டும் சினிமா வாய்ப்பை தேடி சென்ற அவர் தனது 18வது வயதில் நடிப்பில் அறிமுகமானார். 1949ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு படமான சவுகாருதான் அவரது திரைப்பயணத்தின் தொடக்கம். NT ராமாராவுடன் இணைந்து நடித்த இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அந்த படத்தின் பெயரே பின்னாளில் அவரது பெயருக்கு முன்னால் சவுகார் என்ற அடையாளமாக மாறியது. அதன் பிறகு தெலுங்கு மட்டுமின்றி தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் தொடர்ந்து நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தார். வளையாபதி, நான் கண்ட சொர்க்கம், பாலும் பழமும், புதிய பறவை, பார் மகளே பார், குமுதம், பாமா விஜயம், எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், இரு கோடுகள் உள்ளிட்ட பல படங்கள் அவரது நடிப்பு திறமைக்கு முக்கியமான சாட்சிகளாக அமைந்தன. தமிழ் சினிமாவில் சவுகார் ஜானகி சிவாஜி கணேசன் கூட்டணி ரசிகர்களால் தனியாக நினைவு கூறப்படும் ஒன்று. குறிப்பாக புதிய பறவை திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்படும் ஒன்றாக இருக்கிறது. அதேபோல MGR, ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளார். சவுகார் ஜானகியின் நடிப்பு பயணத்தில் இயக்குனர் K. பாலச்சந்தருடனான கூட்டணிக்கும் மிகப்பெரிய இடம் உண்டு. நாடக மேடையில் தொடங்கிய இந்த பயணம் காவிய தலைவி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், தில்லுமுள்ளு உள்ளிட்ட திரைப்படங்கள் வரை தொடர்ந்தது. குறிப்பாக காவிய தலைவி படத்தில் தாய்மகள் என இரட்டை வேடத்தில் அவர் நடித்திருந்தது அவரது நடிப்பு திறமைக்கு மற்றொரு உதாரணமாக அமைந்தது. கதாநாயகியாக மட்டுமே தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் வயதுக்கு ஏற்ப குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் தொடர்ந்து தனது முத்திரையை பதித்தார். 7 தசாப்தங்களுக்கும் மேலான திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 400 படங்களில் நடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரைப்படங்களுடன் நாடகம், வானொலி என பல தளங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர். சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் அவரது நீண்டகால கலைப்பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரங்களில் ஒன்றாகும். ஒரு காலத்தில் வானொலியில் தனது குரலால் ரசிகர்களை கவர்ந்தவர். பின்னர் கைக்குழந்தையுடன் சினிமா வாய்ப்புக்காக முயன்றவர். கதாநாயகியாக உச்சத்தை தொட்டவர். அதன் பிறகு குணச்சித்திர நடிகையாக தலைமுறைகளை கடந்து பயணித்தவர் என சவுகார் ஜானகியின் வாழ்க்கை ஒரு நீண்ட போராட்டத்தையும் அதற்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியையும் கொண்டது. இன்று அவரது மறைவுடன் தமிழ் சினிமா தனது மிகப்பெரிய பழம்பெரும் கலைஞர்களில் ஒருவரை இழந்துள்ளது. ஆனால் சவுகார் ஜானகி என்ற பெயரும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களும் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.